கணேஷ் அவர்கள் பாடிய பாடல் வாவ் 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 கைதட்டி சிறப்பாக ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துறை அன்புள்ளங்களுக்கும் அன்போடு நன்றி பாராட்டிக் கொண்டு இந்த சிறப்பு நடனத்தை நமக்காக வழங்கிய கின்னஸ் சாதனையாளர் தொலைக்காட்சி புகழ்பெற்ற கோவை அனுஷா ஸ்ரீ அவர்களுக்கு ஒரு பலத்தை கைதட்டல் கொடுக்கலாம். ஆமா, அவங்க சொன்ன மாதிரி பொதுவாகவே இந்த திறந்த வெளி மேடைன்னா நம்ம அதை அப்படியே இந்த நெருப்பெல்லாம் வச்சு இன்னுமே பிரம்மாண்டமாக கொடுத்துருக்கலாம். நம்மளுடைய பாதுகாப்பு கருதி நம்ம இன்னைக்கு அந்த நெருப்பை பயன்படுத்த முடியல. ஆனா அப்படி இருந்தா அது ஃபயர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. மகளே நல்லா ஒரு கையில கொடுத்தாங்க. இன்னும் அடுத்தடுத்து நம்மளுடைய நாட்டுப்புற ஆட்டக்கலைகளோட அந்த கரகம்லாம் வச்சுக்கிட்டு நிறைய சாகசங்களை இங்கே கொடுக்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி தொடர்ச்சியாக ஒரு மன்னிசை பாடல் இது உங்களுக்காக அப்படியே ஒரு துள்ளலா ஒரு ஆட்டம் போடுற மாதிரி ஒரு நாட்டுப்புற பாட்டை நம்ம கொடுக்க போறோம். வாங்க. நம்முடைய கலைஞர்கள் ரொம்ப அழகா நம்மளை எல்லாரையுமே மகிழ்ச்சாங்க. நம்முடைய குழுவோடு சேர்ந்து எங்களுடைய மக்களிசை கலைகளோடு ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறதுக்காக வர்றாங்க. நல்லா ஒரு கைதல் கொடுத்து வெல்கம் பண்ணுங்க எல்லாருக்குமே. நாட்டுப்புற கலையை தேவநாட்ட கலைஞர்கள் அப்படியே ஒரு ஆட்டத்தை போட்டு போறோம். சூப்பர். பாஞ்சாலங்குறிச்சி சித்தாலங்குறிச்சி தேவராட்ட கலைக்குழு சிறப்பாக நமக்காக அங்கேருந்து வந்திருந்து தேவராட்ட நிகழ்ச்சியை கொடுத்துருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு ஆமாம் அப்படியே தொடர்ச்சியாக இந்த பாடல் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே ஓகே, தொடர்ந்து ஒரு துள்ளலிசை மன்னிசை பாடல் இதற்காக நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இங்கே சிறப்புற வருகை தந்து இந்த விழாவை தலைமையேற்று துவங்கி வைத்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அனைவர் சார்பாகவும் நன்றிகளை அந்த துள்ளலான மன்னிசை பாடல்களுக்காக சந்திரரே சூரியரே ஆத்தோரங்கொடிக்காளா அருமருமா வெத்தலையா ஒன்னாவது செவக்குதில்ல பூமையில ஓமயங்க இருந்து கம்பள ஜபமே இது மரப்பாவரம் இருந்து கம்பள ஜபமே இது மரப்பாவரம் மதுரையிலே
இப்போ அறுக்க பருவம் தப்பி இருக்கிறதோ வாடகை நம்ம கப்பல ஜவம் நம்ம கப்பல ஜவம் ஓலே அண்ணாவராணி மதுரை சுனாமுதானி ஓடாபராணி புதுக்கட கோயிலதானி அண்ணாவராணி மதுரை சுனாமுதானி ஓடாபராணி புதுக்கட கோயிலதானி ஓலே கீர ஹர்க்கையிலே கலக்குமடைய கருங்கையிலே மனசனடை கையில பல்லருவா பட்டுச்சு அண்ணாவராணி மதுரை சுனாமுதானி ஓடாபராணி புதுக்கட கோயிலதானி அண்ணாவராணி மதுரை சுனாமுதானி ஓடாபராணி புதுக்கட கோயிலதானி ஓஹோ இது ஒரு காயமா இதை விட பெரிய காயங்களா எனக்குள்ள இருக்குமா என்ன உங்களே ஆமா சொல்றேன் கேளுங்க சொல்லுங்க பார்த்தேன் அடி ஓ முகத்தை காயம்னு சொல்லிட்டு என் முகத்தை பார்த்து சொல்லு. ஆமா அது அப்படித்தானே பார்த்தா காயம் வருது. இருக்கு இருக்கு எதுனாலன்னு அதை சொல்றது நீங்க பொறுத்து கேட்கணும் சரி சொல்லுங்க சொல்லவா சொல்லுங்க பார்த்தேன் அடி ஓ முகத்தை சரி பகச்சேரடி எஜடத்தை ஆமா நீங்க இப்ப ஏன் சந்தோஷமா கை தட்டுறீங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியுமா அதெல்லாம் ரொம்ப அநியாயம். அப்ப பேர் பாத்துட்டு இருக்காங்க கூட்டத்துல வந்து செந்தில் மாம்ஸ் அப்படின்னு சவுண்ட் வந்துச்சு இங்க பாருங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இவருக்கு நான் வந்து வாழ்க்கை கொடுத்துருக்கிறேன் அவ்வளவுதான் நீங்க இதை ஒத்துக்கலைன்னா உங்களுக்கு ஒரு டெமோ காட்டட்டுமா ஓ. இப்போ அவர் தனியா பாருங்க சுமாரா தான் இருப்பாரு சுமாரா இருக்காரா இப்ப பாருங்க எப்படி இருக்கிறாரு ஓஹோ ஏய் ஏய் அங்கதான் கேட்கிறேன். வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் வந்து டெமோ என்ன வச்சு காட்டுறீங்க உங்களை வச்சு காட்ட மாட்டாங்க நீங்க சொல்லி வாங்க பங்காளி இல்லைங்க பார்த்தேன் அடி ஓ முகத்தை பகச்சேரடி எஜடத்தை இந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? என்னவா இந்த இந்த கருத்த மச்சானையோ நல்லா அந்த கருப்பா இருக்கு கருப்பா அழகா இருக்கிறப்பா அதானே பார்த்தேன். கருத்த மச்சானையும் காதலித்த நீகவத்தை வந்தாவாராணி கவலை சொன்னாபதாண்டி போனா போராண்டி புதுப்பட போயலதாண்டி அண்ணாவராண்டி மதுரை சுனாமுதாண்டி போனா போராண்டி புதுக்கட்ட 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 போயலதாண்டி நன்றி நன்றி சூப்பர் ஆனந்த் அக்கா புத்தக திருவிழா பயங்கரமா சிறப்பா நடந்தது திருவிழா மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த தடவை அறிவின் திருவிழா அப்படின்னு வந்து ஒரு அழகா ஒரு டேக்லைன் கொடுத்துருக்காங்க வாசி திருவிழா அறிவின் திருவிழா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்க வரும்போது சொன்னாங்க பொதுவா ஒரு ஊர்ல புத்தக திருவிழா நடத்த போறாங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க ஆமா ஆமா நம்ம ஊர்ல புத்தக திருவிழா நடக்கும் போது ஆனா தேனியில புத்தக திருவிழா நடக்க போகுதுங்க அங்க ஸ்டால் போடுறாங்கல்ல அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம் ஏன்னா இங்க இருக்கவங்க கண்டிப்பா நிறைய புக் வாங்குவாங்க கடை போட்டா நட்டமாகாது அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அந்த ஸ்டால் போடுற நம்முடைய புத்தக பதிப்பகத்தார்கள் மகிழ்ச்சியோட வருவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய புத்தகங்கள் வாசிப்பாளர் நிறைய வாசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய மாவட்ட நிர்வாகமும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட நம்முடைய அந்த குழுவும் வந்து மாணவர்களுடைய அந்த வாசிப்பு திறனை ஊக்குவிப்பதற்காக அவங்க எல்லாருக்கும் வந்து 100 ரூபாய்க்கு ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்க அவங்க 100 ரூபாய்க்கு அவங்க புத்தகம் இலவசம் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி சோ அதனால வந்துட்டு இங்க வந்துட்டு நிறைய வாசிப்பை நேசிக்கக்கூடியவர்களும் விரும்பக்கூடியவர்களும் இருக்காங்க தொடர்ந்து புத்தகங்கள் வாங்கி வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதனால தேனி மக்களே வந்தாரை வாழ வைக்கும் தேனி மக்களுக்கு ஒரு சிறப்பான கைத்தட்டல் நீங்களே கொடுத்துருங்க நாங்கள் செய்து கொடுக்கிறோம்
நெக்ஸ்ட் சிறப்பு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புக்கை பத்தி நான் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். சொல்லுங்க. இன்னும் ஒரு 2 பேர்ல சொல்றேன். இல்ல பல கேட்டகரியில வந்து நான் வந்து நூல்களை படிச்சிருக்கிறதுனால எந்த கேட்டகரியில உங்களுக்கு வந்து எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு வர்றேன். நீங்களும் வந்துட்டு என்ன புக்கு வாங்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு வந்து நூல்கள் வாங்கணும். குறிப்பா புத்தகம் வாங்க வரவங்க அட்டை படத்தை வச்சு புக் வாங்க வேணாம். நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க ஆசிரியர்கள்ட்ட, நல்ல நண்பர்கள், நூல் வாசிக்கிற நண்பர்கள்ட்ட ஒரு ஐடியா கேளுங்க, என்ன புக் வாங்கி வாசிக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு வந்து அந்த நூல்களை வாங்கி நீங்க வாசிக்கிறது ரொம்ப பெட்டரா இருக்கும். எனக்கு பிடிச்ச ஒரு நூலை பத்தி நான் சீக்கிரமா சொல்றேன். தொடர்ந்து வரும் ஒரு அற்புதமான பாடல். நிச்சயமா ராஜலட்சுமி. ஏன்னா தேனி வந்து எப்பயுமே அதை அப்படி தேனி அப்படின்னாலே அப்படியே மனசுலையும் சரி காதலையும் சரி அப்படி தேன் வந்து பாயிற மாதிரி ஒரு இனிமையை கொடுக்கும். அப்படி ஒரு ஊரு சுற்றி மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலை இல்லையா, இப்படி சுத்தி மலை வாழ்ந்தா தேனில வாழலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை எல்லாம் ஏங்க வைக்கும் அப்படி ஒரு ஊரு. அதனால எந்த ஊரை நம்ம எந்த நாடு வேணாலும் போகலாம், நம்ம ஊர் மாதிரி வராது இல்லையா. அதுக்காகவே ஒரு பாடல், எல்லோருக்கும் பிடித்த பாடல், திரை இசையிலிருந்து ஒரு சில பாடல்களை நாங்கள் தேர்வு பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த வகையில் ஒரு சிறப்புக்குரிய பாடல் இது உங்களுக்காக அன்புள்ள விளக்கம்.
நாட்டு கீழாகுமா சொர்க்கமே என்றாடோ அட என் நாடு என்றாடோ அது நம் நாட்டு கீழாகுமா. நன்றி நன்றி அன்புள்ளங்களே. இந்த பாடல் அப்படியே அதாவது வேலைக்காக தொழிலுக்காக இப்படி வந்து வெளிநாட்டுல போய் ஆமா. தங்குறவங்க அங்க இருக்கிறவங்களை கேட்டா தெரியும் எவ்வளவு ஊரை எவ்வளவு மிஸ் பண்றாங்க ஆமா, அப்படின்னு. கண்டிப்பா. அங்க இருந்து பாடுற மாதிரியான ஒரு பாடல் தான் இது. வெளிநாட்டுல இருந்து கொண்டு அந்த ஊரை நினைச்சு நம்ம கிராமத்தை நினைச்சு இப்படி எல்லாம் இருந்த நம்ம ஊர்ல ஆமாங்க. அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் ஏறி இறங்கி ஆடணும். அங்க கூட்டாஞ்சோறு எல்லாம் ஆக்குனது, ஆஹா. குளத்துல குளிச்சது, ஆமா, ஆமா. அம்மாயில குதிச்சது, மீன் மீன் குடிச்சது. குடிச்சது, அங்கேயும் பொரிச்சு சாப்பிட்டது. எல்லாமே எல்லாம் 10 ரூபாய்க்கு 10 ரூபாய் பெட்டிகளில் கொடுத்தோம்னா டீ கொடுத்துருவாங்க, பிஸ்கட் கொடுத்துருவாங்க. ஆமா. ஆனா இதே இது கொஞ்சம் ஏர்போர்ட்ல ஏறி அந்த பக்கமா போங்க, ஒரு டீயை வாங்கினா 250 ரூபா சொல்றாங்க. ஒரு டீயை வாங்கி 4 ரூபா குடிச்சிட்டு இருக்கேன் மேடம். அது குடத்துல குடுக்குறாங்க தண்ணிய. எத்தனை தண்ணி குடத்துல குடுக்குறாங்க. அதான் காலை சாப்பாடாக சாப்பிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. ரொம்ப சிறப்பா வந்து ஒரு அற்புதமான பாடல் கொடுத்தீங்க. ஆமாங்க ராஜலட்சுமி. அடுத்து வந்து நம்ம ஒரு அற்புதமான சொன்ன மாதிரி நாட்டுப்புற ஆட்டக்கலையை நம்ம கொடுக்க இருக்கிறோம். ஆமா, எல்லாருமே பார்க்கணும். நிச்சயமா அவசியமா அந்த புத்தகம் வாங்கணும். அதே போல இன்றைய நிகழ்ச்சியில முதல் நாள் நிகழ்ச்சி அதுவும் சிறப்பா தொடங்கியிருக்கு. நிகழ்ச்சி நீங்க எல்லாரும் பார்க்கணும். அந்த வகையில நம்மளுடைய நாட்டுப்புற கலைகள்ல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படிங்கறத இங்க நிகழ்த்தி காட்ட மீண்டும் கின்னஸ் சாதனையாளர் கோவை அனுசாசி அவர்கள் வர இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ராஜலட்சுமி நீங்க ஒரு பாடல் கொடுத்துறீங்களா? நான் ஒரு பாட்டு. இதே மாதிரி ஆமா, ஏன்னா நீங்க இப்ப இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமாங்க? ஆமாங்க. இந்த ஊர் அப்படின்னு ஃபீல் பண்ணி ஒரு திரை இசை பாட்டு பாடுங்க. ஆமாங்க. அதேதான் விஷயம். ஆனா நான் வந்து இப்ப மக்கள் இசையில அந்த மாதிரி ஒரு பாட்டு ஓஹோ. பாடுவேன். ஓகேயா? ஓகே தானே? அதே மாதிரி பெரியவங்க நிறைய பேர், அதாவது வந்து above 30 30 வயசுக்கு மேல இருக்கவங்க. நாங்க பெரியவங்களா? இல்லங்க, மரியாதையா சொல்றாங்க. 30 வயசுக்கு மேல இருக்க பெரியவர்கள் சரி. உங்களுக்கு உங்க காலத்துல விளையாண்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விளையாட்டு ஏதாவது ஒரு 2-3 பேர் சொல்லி பாருங்க. கிட்டி, கபடி. என்னடா நீ கபடி விளையாடுற? சூப்பர். கபடி. ஓகே. அப்புறம் ரொம்ப அப்படியே டீப்பா போய் ஏதாவது சொல்லுங்க. குண்டு, கோழி குண்டு. கோழி குண்டு. அப்படியே பம்பரக்கட்டை. பம்பரக்கட்டை. அப்படி ஆடுபுலி ஆட்டம். அப்புறம் டிஸ்கஸ் பண்றேன். பாலைஸ் கப்பைஸ். பாலைஸ் கப்பைஸ். நீளம் தாண்டுதல். பச்சை குதிரை. பச்சை குதிரை இப்ப விளையாடுறியா நீ? சூப்பரா. நீ நல்லா பண்ணா. நானும் விளையாண்டுருக்கேன். பல்லாங்குழி. பல்லாங்குழி. அப்பா சூப்பர். தாயக்கட்டை. ஆமா 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 ஆமா. கொரோனா நேரத்துல எல்லாம் எல்லாம் தாயக்கட்டை தொடச்சி எடுத்து வச்சு விளையாண்டுட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுங்க. எவ்வளவு விளையாட்டு போய் சொல்றோம். சூப்பருங்க. சரி, இப்ப இதெல்லாம் சொல்லி வர மாதிரி இவ்வளவு விளையாட்டு இருக்குல்ல. சரி. இப்ப இதுல நம்ம ஒரு 2 விளையாட்டு கூட விளையாடுறது இல்ல. சோ அதனால வந்து நம்மள என்ன விளையாட்டுலாம் இருந்துச்சு. நாட் ஓன்லி இந்த மாதிரி ப்ராப்பரா விளையாடுற விளையாட்டு மட்டும் இல்ல, ஒரு வீட்டுல விளையாண்டுட்டே போகணும். அந்த மாதிரி எல்லா விளையாட்டையும் சொல்ற மாதிரி ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலுக்கான வரிகளை தந்தது வையம்பட்டி முத்துசாமி ஐயா, இசையமைத்தது கரிசல் கருணாநிதி ஐயா. இதுக்கு வரிகள் எழுந்தது வையம்பட்டி முத்துசாமி ஐயா. விளையாட்டுகளை பற்றி சொல்ற ஒரு அற்புதமான பாடல். பெரியவங்க எல்லாம் நீங்க கேட்டு பாருங்க. எல்லா விளையாட்டும் இதுல வரும். மஞ்சு விரண்டா நெஞ்சுக்குள்ள நினைவு விரட்டுது. ஊர் மண் வாசம் தாய்ப்பாலா மணமணக்குது. கஞ்சி பானை தூக்கும் போது போட்டு உடைச்சதும், கஞ்சி பானை தூக்கும் போது போட்டு உடைச்சதும், ஒரு ஊனாங்கொடி ஊஞ்சல் கட்டி அருந்து விழுந்ததும், மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள்ள நினைவு விரட்டுது. ஊர் மண் வாசம் தாய்ப்பாலா மணமணக்குது. கஞ்சி பானை தூக்கும் போது போட்டு உடைச்சதும், கஞ்சி பானை தூக்கும் போது போட்டு உடைச்சதும், ஒரு ஊனாங்கொடி ஊஞ்சல் கட்டி அருந்து
விளையாட்டையுமே அது வந்துருமா இல்ல இந்த விளையாட்டு வந்துருமா அப்படின்னு எல்லாத்தையும் ரசிச்சாங்க. ஏன்னா பொதுவா வந்து மக்கள் இசை பாடல்கள் அதே போல நம்ம நிகழ்ச்சி நடத்துற மேடைகள்ல திரை இசை பாட்டும் நாட்டுப்புற பாட்டும் குத்து பாட்டும் அடிச்சு நவுத்திட்டு இருக்கோம். இந்த நேரத்துல அப்படியே வேற ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா எல்லாரும் முகமும் எப்படி இருக்குன்னா சூப்பரா இருக்கு பாடுங்க, இதெல்லாம் கேட்டது இல்லையா, நல்ல பாட்டா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க. எஸ், நீங்க பாக்குற அந்த ஒரு எனர்ஜி தான் வந்து எங்களை தொடர்ந்து இந்த மாதிரியான பாடல்களையும் கொடுக்கணும் அப்படின்னு ஊக்குவிக்குது. சோ தேனி மக்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக மனமார்ந்த நன்றியை சொல்லி நன்றி. இருந்தாலும் கணேசாட்ட பெருமிஷம் எல்லாம் வாங்கியிருக்கான். அந்த சின்ன மச்சான் பாட்டு மட்டும் இல்ல விட்டு சவுண்ட் பண்ணி ஆமா இல்ல என்னன்னா அவங்க என்னன்னா அந்த பாட்டெல்லாம் பாடாம விட்டுருவாங்களோ பாடிக்கிட்டே இருக்காங்க. ஆமா, சின்ன ஒரு பதட்டத்துலதான் இருக்கிறாங்க. இல்ல அந்த பாட்டெல்லாம் கூட நம்ம நிச்சயம் மக்கள் இசையில இருந்து திரைக்கு போனதுனால அந்த பாட்டெல்லாம் நம்ம கொடுப்போம், அதுல மாற்றம் இல்லை. அதே போல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பாடல்களை எல்லாம் இது போன்ற பாடல்களை எல்லாம் நம்மளும் பாடுறதுக்கு இப்படி ஒரு களம் அமைஞ்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வகையில நம்மளுடைய தேனி 4வது ஆண்டு 4வது புத்தக விழாவை சீரும் சிறப்பாக ஒரு திருவிழா கோலாகலமாக நம்மளுடைய இந்த நாடார் சரஸ்வதி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் நாள் நிகழ்ச்சி இன்றைய தினத்தில் சீரோடும் சிறப்போடும் எல்லோருடைய அன்போட ஆசையோட தொடங்கியிருக்கு. அந்த வகையில் வருகை தந்து விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தேனி மக்கள், அதே போல குழந்தைகள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த புத்தக விழாவுக்காக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சொன்ன உடனே இரவு பகல் பாராம அப்படியே உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய வட்டாட்சியர்களும் சரி, அதே போல கிராம நிர்வாகங்கள், அதே போல கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் அரசு பணியாளர்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் அன்போடு நன்றி பாராட்டி காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றியை சொல்லி அரங்கிலே தொடரக்கூடிய அந்த இன்னொரு விஷயமும் சொல்லணும். புத்தக திருவிழா வந்து அந்தந்த மாவட்டத்துக்குரிய ஒரு விழாவா இருக்கிற வரைக்கும் ஒரு சில மாவட்டங்கள்லாம் இப்பதான் வந்துட்டு இருக்க மாவட்டமா இருக்கும். அவங்களால புத்தக திருவிழா மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து பண்ண முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டு கல்வி வாசிப்பின் தேவை எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்குங்கிறதுனால நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் அந்த வேலையை அவங்களே கையில் எடுத்து இன்று தமிழ்நாடு முழுக்க அவங்களுடைய கண்காணிப்பின் கீழே அந்த புத்தக திருவிழாவை மிக பிரம்மாண்டமா நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசிற்கும் நம்முடைய முதல்வர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை எங்கள் சார்பாக உங்கள் சார்பாக நம்ம தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா இப்ப எல்லா ஊர்லயும் அவ்வளவு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய காரணம் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம். அவங்கதான் வந்துட்டு கடைக்கோடியில இருக்க ஒரு மாவட்டம் வரைக்கும் இந்த வாசிப்பின் நேசிப்பு, அந்த வாசிப்பின் அவசியம் அவங்களுக்கு நம்ம சொல்லணும். அது நம்மளோட கடுமைன்னு சொல்லி இவ்வளவு பிரமாண்டமா நடத்திட்டு இருக்காங்க. எங்களை போன்ற கலைஞர்களையும் தொடர்ந்து அந்த விழா மேடைகளையும் அரங்கேற்றிட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு முறையாக தமிழ்நாடு அரசிற்கும் எங்கள் சார்பாக நன்றி சொல்லி இதோ தொடரும் பாடலாக சிறப்பு. ராஜலட்சுமி அப்படியே தத்துவ பாட்டு மாதிரி அடுத்தடுத்து ஒரு மண்ணிசை பாடல்ல 2 பாட்டு நம்ம கொடுத்தோம். இப்ப என்னன்னா எல்லாரும் ஒரு ஜாலியா ரசிக்கிற மாதிரி ஒரு பாட்டு, அதுவும் நம்மளுடைய நாட்டுப்புற ஆட்டக்கலைகளோடு கூடிய அந்த பாடல். அந்த பாடலுக்கான சிறப்பு நாட்டுப்புற ஆட்டக்கலைகளை வழங்குவதற்காக மீண்டும் உங்களுடைய பலத்தை கரகோஷத்தோடு இங்கே மேடைக்கு வருகிறார்கள் கிண்ண சாதனையாளர் கோவை அனுஷா ஸ்ரீ அவர்கள். ஏதோ அந்த ஆட்டக்கலைக்கான பாடல் நம்முடைய மூத்த கலைஞர் ஐயா மரியாதைக்குரிய கலைமாமணி டாக்டர் புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் பாடி ஒரு சிறப்பானதொரு பாடல் உங்களுக்கு. தஞ்சாவூர் உருமி மேளம் தாளங்கட்டி பாடி வரும் கும்பகோண பொங்கரகம் குஞ்சா வச்சு ஆடி வரும் கும்பகோண பொங்கரகம் குஞ்சா வச்சு ஆடி வரும். Hey!
அது மேல ஒரு சொம்பு அண்ணா பாருங்க தனித்தனியா ஒரு பானை ஒரு சொம்பு வச்சு அது மேல ஏறி இந்த கரக நடனத்தை உதா கொடுக்குறாரு. எல்லாரும் சேர்ந்து நல்லா ஒரு கைது கொடுக்கலாம். கேமரால காட்டுவாங்க, யாரும் எதிர்க்க வேண்டாம், கேமரால காட்டுவாங்க. அதெல்லாம் எழுதி வேலை கொண்டு பஞ்சம் போக்கும் காவேரி வாய்ந்த விளையும் சோழபுரம் கஞ்சி பானை சுமந்து வரும் காரிகைக்கும் பாட்டு வரும். பஞ்சம் போக்கும் காவேரி வாய்ந்து விளையும் சோழபுரம் கஞ்சி பானை சுமந்து வரும் காரிகைக்கும் பாட்டு வரும். நல்லா பாருங்க, ரெண்டு டப்பா ரெண்டு எம்டி டப்பா அது மேல ஏறிட்டு நடனத்தை கொடுத்துருக்காங்க. அறுவடைக்கும் சிறுநடைக்கும் ஆடு மேற்கும் இளையருக்கும் ஆடி ஓடும் சிறுவனுக்கும் அற்புதமாய் பாடுவார். அறுவடைக்கும் சிறுநடைக்கும் ஆடு மேற்கும் இளையருக்கும் ஆடி ஓடும் சிறுவனுக்கும் அற்புதமாய் பாடுவார். கட்டி பாடி எடுத்து சொல்லும்
ஏதோ பூமி விளையாப்போ ஊரு வந்திடணும் நாடு செஞ்சிடணும் சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையாப்போ கோயில் பிறந்தவன் ஊருக்கு அழகு, கோயில் எல்லாம் ஊரவதற்கு. கோயில் தொடர்ந்தா ஊருக்கு அழகு கோவில் இல்லா ஊர விளக்கு மண்ணே வடக்குற மல்லிய பூ நம்ம மனசை எடுத்து சொல்லும் அதை நின்னே ரசிக்கிற ஊரு சனம் இதை நேர இழுத்து செல்லும் அதுல குழுக்க குழுக்க இணையா நீ காட்டு பாரு நீ படக படக நீ போனாலே ஆட்டம் போய் இதை மண்ணே வடக்குற மல்லிய பூ நம்ம மனசை எடுத்து சொல்லும் நின்னே ரசிக்கிற ஊரு சனம் இதை நேர இழுத்து செல்லும் ஒரு 4 பாட்டில் எம்டி பாட்டில் வச்சுட்டாங்க அந்த பாட்டில் மேல ஏற போறாங்க ரெடியா ரெடி நல்ல ஒரு கையில் போகலாம் ரெடி ரெடி நல்லா பாருங்க நல்லா டைட்டா இருக்குங்க ஒரு ஊசி சார்பான ஊசி ஒரிஜினல் ஊசி அதை இப்போ கட்டி மேலே எடுக்க போறாங்க கட்டி மேலே ஒரு சார்பான ஊசி எடுக்கிறாங்க சிறப்பு 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 அடுத்ததான் பிளேடு ஒரு ஒரிஜினல் பிளேடு நல்லா பாருங்க ஒரு ஒரிஜினல் பிளேடு எடுத்தாச்சு 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 நல்ல ஒரு கைதட்டல் எல்லாம் அசந்து போய் உட்கார்ந்துருக்காங்க ஆமா சிறப்பான கைதட்டல் கொடுத்துல எல்லாரும் இன்ஸ்டன்ட் காபி கேள்விப்பட்டிருப்பீங்க இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்ஸ்டன்டா சாரி கட்டுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறீங்க பெண்களே இங்க பாருங்க யாராவது வீட்டுக்காரர் வெளியே போகணும்னு சொன்னா 1 மணி நேரம் ஆகக்கூடாது 5 நிமிஷத்துல ஏன் 20 செகண்ட்ல எப்படி கட்டுறது இப்போ இந்த காட்டிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு இதோ இன்ஸ்டன்ட் சாரி கட்டு நல்ல ஒரு கை கட்டு அரே 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 எஸ் இப்பதான் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் 7 பாட்டில் மேல ஏறி நின்று நமது தேசிய கொடியை கையில் ஏந்தி இந்த சிறப்பான நடனத்தை நிறைவு செய்கிறார் ஆபத்தாட்சி அவர்கள் மக்கள் இசை மேடையில் அரங்கு நிறைந்த கைதட்டல் அரங்கு நிறைந்த கைதட்டல் சிறப்பு இப்ப கொடுக்குற நல்லா உற்சாகமான கைதட்டல சிறப்பு சிறப்பு.
ஒரு பலத்த கைத்தட்டல் எல்லாருமே கொடுத்திருக்கிறீங்க. நம்மளுடைய பாரம்பரியமிக்க நாட்டுப்புற ஆட்டக்கலைகளை அப்படி நான் ஸ்டாப்பா அடுத்துன்னு கொஞ்சம் வஸ்திராம தொடர்ந்து வழங்கி எல்லோரையும் அப்படியே வியப்புல ஆழ்த்திய தொலைக்காட்சி புகழ் பெற்றது சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ், கலர்ஸ் போன்ற முன்னணி தொலைக்காட்சிகள், அதே போல மலையாள தொலைக்காட்சிகளான அந்த ஏசிய நெட் போன்ற தொலைக்காட்சிகளும் பங்கு பெற்று இது போன்ற ஆட்டக்கலைகளை அப்படியே இன்னும் நிறைய கலைஞர்களோடு புது குழந்தைகளோடு வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய கின்னஸ் சாதனையிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய கோவை அனுசாசி அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தறல் கொடுக்கலாம். ஆமாம், இதே மாதிரி இன்னொரு ஆட்டக்கலை இப்போ வந்து அப்படியே ஊசி எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்க. இன்னொரு ஆட்டக்கலை வந்து அப்படியே பல ஆண்டுகள் பயிற்சிக்கு பிறகு அவங்க மேடையில் நிகழ்த்துறாங்க. அது வந்து இந்த பாட்டில் ஓடெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாட்டிலாம் உடைச்சு போட்டு அது மேலே ஏறுறது, ஆணி மேலே நடக்கிறது, அப்படியே கத்தி மேலே நிற்கிறதுன்னு இப்படி பல அப்படியே சாகசங்களை எல்லாம் இங்கே நிகழ்த்த இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு சொல்லிக்கொண்டு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எல்லா சார்பாக அன்போடு வாழ்த்துக்களை சொல்லி அரங்கில தொடரக்கூடிய ஒரு சிறப்பானது ஒரு பாட்டு. குழந்தைங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அப்படியே பாடல் கேட்டுட்டு இருக்கோம், ஆடுற மாதிரி இருக்கு. இப்ப ஏதாவது ஒரு கதை சொல்லுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள இருக்கு. ஆமா, இப்ப ஒரு கதையோடு சேர்ந்த ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு நடுவர்களா அவங்க தான் இருக்க போறாங்க. அதனால ஒவ்வொரு வரியும் வரும்பொழுது நீங்க எல்லாரும் ரொம்ப கவனமா கவனிக்கணும் இல்லையா ராஜலட்சுமி? ஆமா, அதுக்கு முன்னாடி நான் நன்றி மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். ரொம்ப சிறப்பா இவ்வளவு பிரம்மாண்டமான அரங்குக்கு ஒளி அமைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய மதுரை விஜய் ஆடியோ நிறுவனம், நம்முடைய விஜய் ஆடியோ நிறுவனத்திற்கும் அன்போடு நன்றி பாராட்டிக் கொண்டு தொடர்ச்சியாக அந்த கதை கேட்கறது எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த பாடலை கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் எனக்கு பிடிச்ச புத்தகம் ஒன்று சொன்னேன்ல, அது சொல்றேன். யாருக்கெல்லாம் வந்து ஏன்னா பக்கம்லாம் நிறைய இருக்கக்கூடாது, எடுத்து படிச்சு முடிச்சேன்னு சிம்பிளா இருக்கு ஏதாவது ஒரு புக் சொல்லுங்கன்னு அவங்களுக்கான புக்கு தான் இது. எடுத்தீங்கன்னா நீங்க நல்லா ஃபாஸ்ட் ரீடரா இருந்தீங்கன்னா 1 மணி நேரத்துல படிச்சு முடிச்சலாம். நீங்க ஸ்லோ ரீடர்னா 1 நாள்ல படிச்சு முடிச்சலாம். அவ்வளோ குட்டி புக் அது. இது வந்து வைக்கம் முகமது பசீர்ங்கிற நம்ம கேரளாவின் தலை சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவரான அவர் எழுதின ஒரு குறு நாவல். அது பால்யகால சகி அப்படின்னு அந்த புத்தகம். அது என்னன்னா, குட்டி வயசுல அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டா இருக்கும்போது எங்க எல்லாம் குறும்புத்தனமா இருந்தாங்க, எப்படி லவ் பண்ணாங்க, சேர்ந்தாங்களா சேரலையா அப்படிங்கிற அந்த வாழ்க்கையோட யதார்த்தத்தை அதோட போக்குல ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு குறு நாவல். அது 100 பக்கத்துக்குள்ளதான் இருக்கும். படிச்சா ஒரு மாதிரி நம்ம வந்து குட்டி பிள்ளையா இருந்த அந்த நினைவுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வாய்ப்பு இருந்தா வாங்கி படிங்க. பால்யகால சகி தமிழ்ல வந்து யூசுப் அவர்கள் அதை மொழிபெயர்த்திருக்கிறாரு. நிச்சயமா இங்க இருக்கும், வாய்ப்பு இருக்கவர்கள் வாங்கி படிங்க. இன்னும் சில புக்லாம் இருக்கு, நான் சொல்றேன் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கண்டிப்பா. சரி, அதுக்கு முன்னாடி இப்போ கதை ஒண்ணு சொல்றேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா அது கதை கிடையாது சார், பஞ்சாயத்து. ஒரு பஞ்சாயத்து என்னன்னா, எங்க வீட்டுல வந்து ஊர்ல கிராமத்துல ஒரு 15 கோழி, நல்லா வெட கோழியா நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். யாரோ அதுல நேத்து வந்து ஒரு கோழிய ஆட்டைய போட்டு 65 போட்டு சாப்பிட்டுருக்காங்க. அது வந்து ஒரு தவறான செயல். ஒருத்தவங்களோட கோழியை திருடி அதை 65 போட்டு சாப்பிடுறதுங்கிறது ஒரு தவறான செயல். இது யாருன்னு மட்டும் நான் கண்டுபிடிச்சு ஒரு பஞ்சாயத்துக்கு வரேன். விஜயகாந்த் உங்களை தான் கூப்பிடுறாங்க. பார்த்துட்டு நீங்க வந்து ஏதோ கோழி அடிச்சு சாப்பிட்டீங்களா? உங்களை தான் கூப்பிடுறாங்க விஜயகாந்த். இவர் தாங்க. ஹலோ, இவர் தாங்க. ஏங்க எனக்கு எங்க வீட்டுக்கு கருப்பு சட்டை தான் தெரிஞ்சுங்க. வாங்க நீங்க தான் கோழி. இல்ல அவர்தான் போன் பண்ணி போஸ்கோ கிட்ட சொன்னாராம். போஸ்கோ மச்சான், இன்னைக்கு எங்க வீட்டுல கோழி குழம்பு, நீ வர்றியா அப்படி ஒருத்தங்க கோழி வளர்த்தா அது அவங்கள்ட்ட அனுமதி கேட்காம அப்படி வாங்கி எடுத்து கோழி எங்க வளர்க்கணும்? வீட்டுல கோழி எங்க வளர்க்கணும்? கூட வச்சு வீட்டுல வளர்க்கணும். எதுக்கு கூட வச்சு வளர்க்கணும்? இவங்க வீட்டை விட்டு வெளியே விட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? வாட்டில பாவமா இருந்துச்சு, யாராவது தூக்கிட்டு போங்க, என்ன சமையல் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு அதே சொல்லிச்சுக்கா. சத்தியமா சொல்றேன். அந்த அக்காக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அக்கா, இப்ப என்ன நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. என்னோட கோழிக்கு சப்போர்ட் பண்ணி நான் சில விஷயங்களை சொல்ல போறேன். சோ அந்த நியாயமான கோழி பக்கம் நிக்கிறவங்கள நான் பாடும்போது கை தட்டணும். ஒரு ஆளு தட்டாது. இப்ப பாருங்க, இந்த சைனீஸ் விரும்புறவங்க எல்லாம் என் பக்கம் கை தட்டணும். எல்லாம் சில்லி சிக்கன் பிரியர்கள் பாருங்க. அண்ணெல்லாம் 2 கோழியை 1 செகண்ட்ல காலி ஆகிடுறாரு. ஐயா அப்படி வந்து நீங்க யோசிக்க கூடாது. கோழி நியாயமானது. அதனால உங்களை நம்பி களமிறங்குறேன். கோழிக்கு சப்போர்ட் பண்றவங்க எனக்கு ஒரு தடவை கை தருங்க. என்ன கை தருங்க? இந்த வயசு என்ன கோழிக்கு தட்டுங்க, சில்லி சிக்கனுக்கு தட்டுங்க. சில்லி சிக்கனுக்கு தட்டுறவங்களா?
பரவாயில்ல பரவாயில்ல கொஞ்சம் திருந்திட்டேன். கம்மியா ஒரே நிமிஷத்துல திருந்த கூடாது ஏக்கா. பாத்துக்கலாம். ஹலோ இருங்க நான் சொல்லி வரேன். என்னங்க அந்த உங்க கோழியோட எவ்வளவு தலைவலியா இருக்கு தெரியுமா? என்ன போட்டு பாடா படிச்சிருச்சுங்க. அந்த கோழியை போய் பிடிக்க போறேன். ஏக்கா வீட்டு வாசல்ல இருந்து இப்படி வெளியே வந்துச்சு. கோழியை பார்த்தேன். ஹலோ ஹலோ பிஆர்ஓ சாரு தேனிநாதன் சாரு நம்ம சார் இவங்க எல்லாருமே ஏதோ கோழிக்கு சப்போர்ட் இல்லையா, சைடிஸுக்கு சப்போர்ட் பண்ணா அந்த முகத்துல ஒரு மகிழ்ச்சி தெரியுது. ஐயா பெப்பர் சிக்கன் ஆர்டர் போட்டுருக்காருங்க சார், அப்படி பண்ணாதீங்க. நீங்க முடிவு வரைக்கும் கேளுங்க, அப்பதான் அந்த கோழியோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். எங்க அண்ணன் பேர் வச்சிருக்கிறது யாரு? சார் நீங்க அண்ணனுக்கு வந்து லெக் பீஸ் நேத்தே கொடுத்துட்டேன். இன்னைக்கு வேணா 2 லிவரோட சேர்த்து உங்களுக்கு கொடுத்துறேன் சார். சரி சொல்லுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என்ன பண்ணீங்க கோழியை? உங்க வீட்டு பக்கமா அப்படியே போனாங்கன்னா இருக்கீங்க, அப்படியே வீட்டு வாசல்ல இருந்து கோழி வந்திருக்கு. ஓகே ஓகே, ஒரு கோழி பார்த்தவன ஒடி ஒரே அமுக்கு விரட்டி பிடிக்கையில என்னதான் சொல்லிச்சான் வெள்ளை கோழி. எப்படி போய் பிடிச்சீங்க? ஒடி போய் ஒரே அமுக்கு விரட்டி பிடிக்கையில என்னதான் சொல்லிச்சான் வெள்ளை கோழி. எப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஓடி இருப்பீங்கல்ல? ஓடுங்க, மூச்சரைக்கும் ஓடுங்க. நான் ஊர்வலம் போக போறேன் என்றதா சொல்லுச்சான் வெள்ளை கோழி. விரட்டி பிடிக்கையில என்னதான் சொல்லிச்சான் வெள்ளை கோழி. நான் ஊர்வலம் போக போறேன் என்றதா சொல்லுச்சான் வெள்ளை கோழி. கோழி வளர்க்குறவங்களுக்கு தான் வாய் பெருசுன்னா கோழிக்கும் வாய் பெருசு. குடும்பமே அப்படித்தான் நாங்க. பாருங்க நான் போய் அங்க ஏக்கா விழுந்துறாங்க மண்ணு பாதி மண்ணு வாய்க்குள்ள போயிருக்கோம். அப்படியா? அப்படி கவுந்துட்டானா கோழி பிடிக்க? நான் ஓடி போய் இலச்சு ஓடி போய் பிடிச்சது. நீங்க ஊர்வலம் போறீங்களா? ஊர்வலம் இப்ப ரெக்க இருந்தா தான் நான் ஊர்வலம் ஓட முடியும். அதுக்கு எல்லா ரெக்கையும் பிடிக்கிட்டேன். ரெக்கைய புடுங்க இல்ல என்னதான் சொல்லிச்சான் வெள்ளை கோழி. ரெக்கைய புடுங்க சொல்லி வேதனையா பாத்துருக்கேன். அங்க ஒரு பதில சொல்லுங்க. ரெக்கைய புடுங்க இல்ல என்னதான் சொல்லிச்சான் வெள்ளை கோழி. நான் சேவிங் பண்ணிக்கிறேன் என்றதா சொல்லுச்சான் வெள்ளை கோழி. ரெக்கைய புடுங்க இல்ல என்னதான் சொல்லிச்சான் வெள்ளை கோழி. நான் சேவிங் பண்ணிக்கிறேன் என்றதா சொல்லுச்சான் வெள்ளை கோழி. வெள்ளை கோழி பாத்தீங்களா? எந்த கேள்வி கேட்டாலும் பதில் வச்சிருக்கு கோழி. இன்னும் நிறைய சொல்லி பாருங்க. பாருங்க எல்லா கேள்விக்கும் பதில் சேவிங் பண்றீங்களா? ஓடனா வந்து ஊர்வலம் போறது ரெக்கைய போடுனா சேவிங்கா? இப்ப பாருங்க நல்லா சுடுதண்ணி வச்சுக்கிட்டேன். வச்சு கோழியை தூக்கி ஒரே அம்முக்கு தண்ணி. ஏக்கா நான் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாக்கிங் போறது சீக்கிரம் போய் உட்காந்து கதையை மறந்துட போறீங்க. அப்படியே சுடுதண்ணில் ஒரு அமுக்கு. வெந்நீரில் அமுக்கையில் என்னதான் சொல்லிச்சான் வெள்ளை கோழி. மாவி, அது நான் எவ்வளவு பாசமா வளர்த்த கோழி தெரியுமா? இது எதுல கொண்டு போய் ஏங்க பாசம் வளர்த்தீங்க, டெய்லி குளிக்க வேண்டாமா? என்னங்க நீங்க? அதுக்கு நான் குளிக்க வச்சுட்டு இருக்கேன் சுடுதண்ணில. எப்படி குளிக்கிறது தெரியுமா? வெந்நீரில் அமுக்கையில் என்னதான் சொல்லிச்சான் வெள்ளை கோழி. சுடு தண்ணியில குளிக்கிறேன் என்றுதான் சொல்லுச்சான் வெள்ளை கோழி. வெந்நீரில் அமுக்கையில் என்னதான் சொல்லிச்சான் வெள்ளை கோழி. சுடு தண்ணியில குளிக்கிறேன் என்றுதான் சொல்லுச்சான் வெள்ளை கோழி. என்ன மார்கழி மாசம் கோயிலுக்கு போதா? குளிரா இருக்குல்ல மார்கழி மாசத்துல. சுடுதண்ணி குளிக்கிறாங்களா? ஏங்க என்னங்க நீங்க எது பேசினா பதில் வச்சிருக்கோம். இப்ப இதுக்கெல்லாம் பதில் கிடையாது. நல்லா வீட்டுல வச்சிருக்கிற மஞ்சள் நல்லா அரைச்சு கையில வச்சுக்கிட்டேன். அரைச்சு நல்லா வாயா தேய்ச்சு விடுறேன் சொல்லி இப்படி தேய்ச்சு இந்த ரெக்கையா இப்படி, இந்த ரெக்கையா இப்படி, இந்த லெக்கு, இந்த காலை மஞ்சள் தடவை சொல்லி எல்லாத்தையும் உடச்சு ஒருக்கிட்டேன். மஞ்சள் தடவையில் என்னதான் சொல்லிச்சான்? அது வந்து ஒரு கோழி, ஒரு பெண். நான் மஞ்சள் தேய்ச்சு குளிக்கிறேன் என்றுதான் சொல்லுச்சான் மஞ்சள் கோழி. மஞ்சள் தடவையில் என்னதான் சொல்லிச்சான் மஞ்சள் கோழி. நான் மஞ்சள் தேய்ச்சு குளிக்கிறேன் என்றுதான் சொல்லுச்சான் கோழி. எப்பா வாய் வாசப்படி வர இருக்கு. எப்படித்தான் யோசிக்கிறீங்க? நீ வாசி அடுத்து என்ன சொல்லலாம்?
சார் ஏதாவது ஐடியா கொடுங்க சார். தம்பி நீ தான் ஏதாச்சும் ஐடியா சொல்லுமா. யாரும் பயப்பட வேண்டாம், பதற வேண்டாம். நான் கொஸ்டின் ரெடி ஆயிடுச்சு. ஏன் என்னாச்சு? நம்ம சொல்லி கொடுக்குறது ஆளுக்கு இல்ல நிறைய பேரு. இல்ல பயப்பட வேணாம். நீங்க மஞ்சள் தடவை சுடு தண்ணியில் முடிச்சது எல்லாத்தையும் நீங்க பதில் வச்சிருக்கலாம். இப்ப பதிலே கிடையாது. ஏன்னா முடிச்சுட போறேன். இப்ப பாருங்க என்னது? கத்தி. ஐயோ கத்தி எடுத்து ஒரே போடு. கத்தியாளர் கையில என்னதான் சொல்லிச்சான். அடி பீஸ் பீஸா. கத்தியாளர் கையில என்ன தம்பி உனக்கு என்ன லெக் பீஸ் ஆகணும்? என்ன வேணா? பொரிச்ச லெக் பீஸ் வேணுமா? கத்தியாளர் கையில என்னதான் சொல்லிச்சான். அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுக்கப்புறம் ஆன்சர் பண்ண முடியும். வாப்பா நம்ம பொரிச்சிருமா, பின்னாடி போய் சட்டியை காய வைப்போம். இல்ல ஒண்ணும் பேச முடியாது. ஒரே ஒரு தடவை கத்தி எடுத்து கத்தியாளர் கையில என்னதான் சொல்லிச்சான். மனுஷங்களுக்குலாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அறுவை சிகிச்சை அந்த மாதிரிலாம் நடக்குது இல்ல, அது மாதிரி கோழிக்கு ஒரு சின்ன அறுவை சிகிச்சை. நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் என்றுதான் சொல்லுச்சான். கத்தியாளர் கையில என்னதான் சொல்லிச்சான். எப்படிங்க நம்ம பிள்ளைக்காண்டியாவது நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிறாங்க. நம்ம ஊர்ல என்னங்க மசாலா நல்ல ஃபேமஸ்? என்ன மசாலா ஃபேமஸ்? சில்லி சிக்கனுக்கு சத்தி மசாலா. சத்தி மசாலா இப்படி எடுத்துக்கிட்டு வெட்டி வச்ச பீஸ்ல அப்படியே தடவுறேன். சக்கச்சவே வாயில எச்சி ஊறுது. வெள்ளை கோழி வந்து சக்கச்சவே இறக்கப்படுவோம். அதெல்லாம் இதுல கொஞ்சம் கார்ன் பவுடர், அந்த அக்கா கார்ன் பவுடர் கொஞ்சம் ஒரு முட்டையை உடைச்சு ஊத்துனா மசாலா நல்லா பிடிக்குமா. உடனே மசாலா தூவையில என்னதான் சொல்லிச்சான். சிவப்பு கோழி. இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. நான் மருந்து தடவிக்கிறேன் என்றுதான் சொல்லிச்சான். சிவப்பு கோழி. மசாலா தூவையில என்னங்க இப்படி எல்லாம் பேசுங்க. நான் மருந்து தடவிக்கிறேன் என்றுதான் சொல்லிச்சான். ஐடியாஸ் ஐயா காப்பாத்த ஒரு ஆள் வர முடிக்கிறீங்க ஐயா. ஐடியா கொடுங்க. என்னங்க சீயக்காய் தச்சு குடிக்கணுமா? இல்ல ஆயில் பார்த்தா இப்ப என்னங்க நீங்க நினைச்சுட்டு பெரிய சட்டியை தூக்கி வச்சாச்சு. இப்போ நல்லா இவ்வளவு எண்ணெயை ஊத்தி கொதிக்க விட்டாச்சு. சவுண்ட் எஃபெக்ட் எப்படி ஆள் பக்கம் வச்சிருக்காரு. அப்படியே சிக்கன் பீஸ் மசாலா தடவுனது அப்படியே தூக்கி அப்படியே எண்ணெயில போட்டு பொரிக்கிறேன். எண்ணெயில் பொரிக்கையில என்னதான் சொல்லுச்சான். எண்ணெயில் பொரிக்கையில என்னதான் சொல்லுச்சான். சில பேர் வந்து சனிக்கிழமை காலையில வந்து என்ன பண்ணுவாங்க? நான் ஆயில் வந்தெடுக்கிறேன் என்றுதான் சொல்லுச்சான். எண்ணெயில் பொரிக்கையில என்னதான் சொல்லுச்சான். இதெல்லாம் கடன் வாங்கி சொல்லக்கூடாது. முடிச்சிருங்க இல்லனா அடிப்பேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவ்வளவுதான். நீங்க எனக்கு சொல்ற மாதிரி தான் சொன்னீங்க. அவங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டீங்க. நான் உங்களுக்கு ஒரு பீஸாவது கொடுக்கலாம்னு நினைச்சா அதுவும் கிடையாது. சும்மா இருக்கு. வீட்டு யாராவது கடைசி அவங்க சாப்பிட பாருங்க. அவரை ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்காரனே நினைச்சிட்டு இப்ப பாருங்க அப்படியே ஒரு கண் கரண்டி எடுத்து நல்லா பொரிச்சு அந்த சிக்கன் பீஸ் அப்படியே அல்றேன். இப்படி எடுத்து இப்படி அள்ளி போட்டு இப்படி வச்சு பாக்குற நல்ல முதல்ல அப்படியே பொண்ணு நிறமா இருக்குங்க பார்த்தா. அப்படியே ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து அப்படி மெல்லமா புழிஞ்சு விட்டு
பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சா சூப்பரா இருக்கும். ரொம்ப நல்லா அது இருக்கும். உங்க வீட்டு கோழி. சரி சாரி 65 பார்த்தா கொஞ்சம் டெம்ட் ஆயிடுச்சு. லைட்டா பெப்பர் அப்படி தூவி விட்டு ஆ. நல்லா பாருங்க. அப்படியே அந்த சிக்கன் பீஸ் எடுக்கிறாங்க. எடுத்து எல்லாரும் சொல்லுங்க. என்ன அதுக்குள்ள வீட்டை கலக்குது? லக்கம். திருப்பி சாப்பிட்டா ஐயோ, அப்படியே எடுத்து போட்டு சாப்பிடுங்க. வயிற்றுக்குள்ள போகும்போது என்னதான் சொல்லுச்சான். இப்போ இப்போ என்ன சொல்லுவீங்க? என்ன சிரிக்கிறா சொல்லுங்க. வயிற்றுல போயிடுச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணு என்னப்பா ராஜா அடிச்சுக்கிறா, நீ அங்க இருந்து அடிச்சுக்கிறா. சூப்பரா வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. இதுக்கப்புறம் அவ்வளவுதான். வயிற்றுக்குள்ள போகும்போது என்னதான் சொல்லிச்சான். இப்ப நம்ம பதில் சொல்லலன்னா இந்த டீம் ஜெயிச்ச மாதிரி ஆயிரும். ஏதாவது ஒண்ணு எடுத்து கொடுங்க. எனக்கு தெரியல. கும்மிட கும்மி யாராவது சொன்னீங்கன்னா தெரியல மேலவுக்கு போதா பரமந்திரத்துக்கு உங்களுக்கு பரமத்துதானே. நீந்துதா ஏங்க இன்னும் இவ்வளவு கற்பனை வளம். வயிற்றுக்குள்ள போய் நீந்ததுக்கு அதுல ஸ்விம்மிங் பூல்லாங்க. ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுக்கா. ஏதாவது சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க முடிஞ்சு அவ்வளவு கிளம்ப எல்லாம் பேக் நானே பண்ணி யோசிக்கவா? ஹலோ ஹலோ ஒரு தடவை பாருங்க. நான் யோசிக்கிறேன். என்னோட அந்த அந்த இங்க இருந்து யோசிக்கிறேன். நான் வயிற்றுல வயிற்றுக்குள்ள போகும்போது என்னதான் சொல்லிச்சான். புது உலகத்தை பார்க்க போறேன் என்றுதான் சொல்லுச்சான் வெள்ளக்கோழி. வயிற்றுக்குள்ள போகும்போது என்னதான் சொல்லிச்சான் வெள்ளக்கோழி. உலகத்தை பார்க்க போறேன் என்றுதான் சொல்லுச்சான் வெள்ளக்கோழி. அண்ணாடே நானே இதுக்கு மேல கோழியை தான் குடிக்க மாட்டேன். சும்மா சொல்லு. லெக் பீஸ் இவர்தான் வாங்காது. ஒரே ஒரே ஒன்று ஒன்று என்ன நன்றியா. ரொம்ப சூப்பர். ஆக்சுவலா வந்து நாங்க கதை சொன்னதை விட நீங்க கதை கேட்டது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நம்ம எல்லாம் கதை சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது, கதை கேட்டு ரொம்ப நேரம் ஆகுது. அதை திருப்பி நினைவுபடுத்துறதுக்காக இந்த கதை பாடல் கொடுத்தோம். குழந்தைக்கு மட்டும் இல்ல, இருக்கிற பெரியவங்க கூட குழந்தையாவே மாறி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு எடுத்து கொடுத்தீங்க. இந்த அற்புதமான கதை பாடலை வழங்கி இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய புஷ்பவனம் குப்பிசாமி அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றி சொல்லி ரசித்து கேட்டவங்க அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றி. அதனால இன்னையில இருந்து குழந்தைகள மொபைல கொடுக்கறத விட ஒரு 5 நிமிஷம் உங்க லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு ஸ்டோரியை, நல்ல ஸ்டோரியை குழந்தைகளுக்கு சொல்லி அவங்க தூங்க வைங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய மக்களின் டீம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் நல்ல ஒரு கைதல் கொடுத்துடலாம். தினமும் வீட்டுல நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என் பிள்ளைங்களுக்கு 1/2 மணி நேரம் கதை சொல்றாங்க. சத்தியமா சொல்லுவேன். அப்படியே ஒரு மரம் அப்படின்னு ஆரம்பிப்பாரு. மரத்துல ஆரம்பிச்சு மெட்ராஸ்ல இருந்து அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வந்துருவாரு. அப்படி கதை சொல்றாரு. பிள்ளைங்க செம்ம இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால நீங்களுமே நிறைய கதைகள் சொல்லுங்க. ஜாலியா இருங்க. கூட்டத்துக்குள்ளே பார்த்தேன் நிறைய குழந்தைங்களுக்கு மொபைலை கொடுத்து வச்சிருக்கீங்க. மொபைல் இனிமே தவிர்த்துருங்க. இனிமே இது போன்ற கதைகளை நிறைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் சார்பாக கேட்டுக்கிட்டு நன்றி. அன்புள்ளங்களே, சிறப்பாக அந்த பாடலை கொடுத்து ஆனந்த் அவர்களுக்கு அந்த நேரத்தில் வாழ்த்துக்கள். ராஜலட்சுமி அவங்களுக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததா ரொம்ப நேரமா எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு பாடல் நம்ம கொடுக்க போறோம். ஆமா, நாட்டுப்புற மெட்டில மலர்ந்த ஒரு பாடல். பல ஆண்டுகளாக நாங்க திருவிழாக்கள்ல, இது போன்ற புத்தக விழாக்கள்ல, இப்படி மக்கள் இசை நிகழ்ச்சிகள்ல பாடிக்கொண்டிருந்த பாடல் இன்னைக்கு திரை வரைக்கும் போயிருக்கு. அந்த பாடலை நம்ம கொடுக்க போறோம். எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமாக விளங்கக்கூடிய அந்த சின்ன மச்சான் பாட்டை இப்ப நம்ம கொடுக்க போறோம். ஆமா, குட்டீஸ் எல்லாம் கூட எத்தனை பேருக்கு பிடிக்கும் சின்ன மச்சான் பாட்டு? என்ன சவுண்ட் வேணும்? சவுண்ட் இவ்வளவு பேர் பிடிக்கும். அப்ப இப்ப எல்லாரும் சேர்ந்து இந்த பாட்டை கொண்டாட போறோம். ஏதோ அந்த பாடல் அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஒரு அழகா ஒரு டான்ஸ் மூமெண்ட் எல்லாம் பண்ணலாம். அப்படி ஒரு பாடல் உங்களுக்காக. இந்த பாடலை
எழுதிய கவிஞர் கலவம் செல்லத்தங்கை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு நன்றி பாராட்டி இந்த பாடலை திரைப்படத்தில் பயன்படுத்தின அம்மா கிரியேஷன் சிவா சாருக்கும் அந்த சார்லி சாப்ளின் 2 திரைப்பட அந்த குழுவுக்கு நன்றி பாராட்டி கொண்டு இது அந்த சிறப்புமிக்க பாடல்களுக்காக என்பதுங்க. ரெடியா? சவுண்ட் சவுண்ட் சவுண்ட். ஆஹா ஏ ஏ. இப்ப எல்லாரும் உட்கார்ந்துட்டே அண்ணனோட ஸ்டெப் போடலாமா எல்லாரும்? அண்ணா உங்க ஸ்டெப் நாங்க என்ன போறோம்? எல்லாரும் கை தூங்க, ஒரு கை தூங்க. ரெடி எல்லாரும்? ரெடி 1 2 3 4. ஹே 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 ஹே. ஈரோலோட எல்லாரும் போலாமே. போடு. அடி என்னவெல்லாம் சொல்லி ஏசுனாங்க, யாரு யாரு என்ன பேசுனாங்க, அடி என்னவெல்லாம் சொல்லி ஏசுனாங்க. ஆஹா படிக்கும் சின்ன பொண்ணு திர திரனா திர திரனா திர திரனா திரனா திர திரனா திர திரனா 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 ரகு திக திக திரனா ரகு திக திரனா ரகு திக திரனா திரனா திரனா.
சொல்லுங்க சூப்பர். ராஜலட்சுமி. சொல்லுங்க. ஆஹா, புத்தக திருவிழா அப்படி கோலாகலமா தொடங்கி இருக்கு. ஆமா. இன்னைக்கு அதுவும் முதல் நாள்ல சிறப்போட எல்லாருடைய அன்போட ஆசையோட சிறப்பா தொடங்கி இருக்கு. இந்த சிறப்புமிக்க புத்தக திருவிழாவை தலைமை ஏற்று சிறப்பாக தொடங்கி வைத்திருக்கக்கூடிய நம்மளுடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா திரு ரஞ்சித் சிங் ஐயா அவர்களுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய அதே போல வட்டாட்சியர்கள், அரசு பணியாளர்கள், நம்மளுடைய மாவட்ட ஆட்சி அலுவலர்கள் என அனைத்து நல்லவர்களுக்கும், நம்மளுடைய தேனி பொதுமக்களுக்கும், மாணவர்களுக்கும், இளைஞர்களுக்கும் நேரத்தில் நன்றி பாராட்டிக் கொண்டு நம்மளுமே இன்னும் ஒரு சில பாடலோட நிறைவு செய்ய இருக்கோம். அதனால வந்துட்டு அவசரமா நம்ம வண்டி எடுத்துட்டு போய் வீட்டை கரெக்டா கூட்டணுமான்னு பார்க்கணும், கேஸ் ஆஃப் பண்ணோமான்னு பார்க்கணும், குழம்பு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோமான்னு பார்க்கணும். அது மாதிரி எந்த அவசரமான வேலையும் இல்லை. ஆனா ரொம்ப தாழ்மையோட ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் உட்காந்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து கிளம்பலாம். உங்களுக்காக இதே மாதிரி இன்னொரு சிறப்பு நடனம் இருக்கு. ஆமா, அதாவது அந்த பாட்டில் எல்லாம் உடைச்சு போட்டு அது மேல ஆடுறது, அந்த ஆணிகள் பதித்த அந்த காலணி மேல ஏறி நின்று ஆடக்கூடியது, அதே போல அந்த கத்தி மேல நின்று ஆடக்கூடிய விசித்திரமான நடனம். இப்படி அடுத்த நடனத்திற்கும் தயாராயிட்டாங்க அனுசாஸ்ரீ அவர்கள். அந்த நடனத்தை நம்ம கொடுக்க போறோம். இப்போ இதே மாதிரி குழந்தைகளுக்காக ஒரு பாட்டு கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். அப்படியே அந்த பாட்டு ட்ரெயின் ஓட்டுற மாதிரி கொடுத்துறேன். எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் சொல்லுங்க. நான் இன்னொரு புக் ஒன்று ரெஃபர் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு ஆங்கில புத்தகம். துரை இங்கிலீஷ் தான் படிப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ரொம்ப எளிமையான ஆங்கிலத்தில் இருக்கும். தி ஆர்ட் ஆஃப் லேசினஸ் அப்படின்னு ஒரு புத்தகம். லேசினஸ்னா என்ன? சோம்பேறித்தனம். நம்மள்ட்ட இருக்க சோம்பேறித்தனத்தை எல்லாத்தையும் தள்ளி போடுவோம்ல, இந்த பழக்கத்தை எப்படி கம்மி பண்றது அப்படிங்கிறது அந்த புக்ல சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 100 பக்கத்துக்கும் கீழே தான் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல ஒரே ஒரு டெக்னிக் மட்டும் சொல்றேன். அது மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா இந்த புக் இவ்வளவு சூப்பரா இருக்குமான்னு நீங்களே நினைப்பீங்க. அதுல ஒரு டெக்னிக் இருக்கு, 5 மினிட்ஸ் டெக்னிக். அது பேரு 5 மினிட்ஸ் டெக்னிக்னா என்னன்னா, நீங்க இன்னைக்கு காலையில இருந்து இந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு 10 வேலை எழுதி வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன். இதுல எந்த வேலையை 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சலாமோ அதை கண்டிப்பா நீங்க அன்னைக்கு செஞ்சிடணும். புரியுதா? பொண்ணோட லஞ்சு பேக் ரொம்ப நாளா துவைச்சு போடணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. 5 நிமிஷத்துல அதை செஞ்சிடலாம். ஆனா செய்யாம வச்சுட்டு இருக்கோம். அதை செஞ்சிடணும். ஏன்னா 5 நிமிஷத்துல அந்த வேலையா முடிஞ்சிச்சுல. அப்படி ஒரு 5 நிமிஷம் வேலையா முடிச்சுட்டே வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல சூப்பரா நீங்க பயனுள்ள நிறைய விஷயங்களை செஞ்சிருப்பீங்க. இப்படி நிறைய விஷயங்களை நீங்க எப்படி தள்ளி போடாம செய்யறது அப்படிங்கறதுக்கான டெக்னிக்கை தி ஆர்ட் ஆஃப் லேசினஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ தாராளமா நீங்க அதை வாங்கி வாசிக்கலாம். இதை தொடர பாடலாம். ஓகே, சிறப்பான ஒரு பாடல் இது உங்களுக்காக அன்புகள. இப்போ இந்த சிக்கு புக்கு சிக்கு அப்படின்னு ஒரு பாட்டு அப்படியே குழந்தைகளுக்காக கொடுக்கக்கூடிய பாடல் இது உங்களுக்கு.
ஒத்த கேணி ஊருக்குள்ள ஒத்த கோலம் கண்ணி கொண்ட ஒத்த இட பொண்ணு நீ போல பத்த வட பாயிருக்க பக்கத்துல நீ இருக்க சத்துலாம் முடக்கிறடி ஒரு வேற்றும் பேசாம ஒரு வார்த்தை சொல்லாம உதிர உருவி புட்டு ஓடி விட்டாயே என் உதிர உருவி புட்டு ஓடி விட்டாயே அதுல ஏறி போகலாமா கூட்டாணி சிவகாசி வேட்டாணி யாரக்கத்து போட்டடி நீ தவறி அதுல ஏறி போகலாமா நன்றி நன்றி அத்துறை அன்புள்ளங்களுக்கும் அப்படியே குழந்தைகளுக்காக அந்த சிக்கு புக்கு சிக்கி கைது அந்த பாடல் நம்ம கொடுத்தோம். இப்போ வந்து தொடர்ச்சியாக ஒரு அற்புதமான ஆட்டக்கலை. இப்போ இதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ்நாட்டு நாட்டுப்புற ஆட்டக்கலையை பார்த்தோம். இப்போ வந்து அப்படியே இந்த நடனம் அப்படியே ஒரு ராஜஸ்தானி நடனமாக உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறோம். இது அந்த சிறப்பு நடனம் உங்களுக்காக அன்புள்ளங்க. நல்ல ஒரு கைதல் கொடுங்க, உற்சாகமா சிறப்பா கைதல் கொடுங்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து. கண்ணாடி கிளாஸ் அது கண்ணாடி கிளாஸ் ஆடுவாங்க, கண்டிப்பா ஆடுவாங்க. பாருங்க ஆணி மேல
இதுதான் நீங்க சற்றும் எதிர்பாராத ஒரு நடனம். சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு வேற லெவல் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் டிவில பண்ணது இப்ப லைவா உங்களால பண்ண போறாங்க. பொருத்தப்பட்ட கண்ணாடி துண்டுல கண்ணாடி பீசஸ் மேல ஏறி இப்போ டான்ஸ் பண்ணுவாங்க. மலைக்கு ஆறல் மாதிரி இது மேல ஏறி டான்ஸ் பண்ண போறாங்க. ரெடியா? ரெடி? வேற லெவல் வெறித்தனமான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக லைவா அப்படியே கொடுத்துருக்காங்க. டிவியில பார்க்கும்போது கூட நம்ம கிராபிக்ஸா இருக்குமோ இல்ல சிஜியா இருக்குமோ அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இப்ப உங்க கண்ணுக்கு முன்னாடி ஆடி இருக்காங்க. எப்படி இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ்? நல்ல ஒரு கைதட்டு மூலமா. நன்றி குழந்தைகளே. சிறப்பாக அந்த நடனத்தை நமக்காக வழங்கிய கிண்ண சாதனையாளர் கோவை அனுசாஸ்ரீ அவர்களுக்கு ஒரு பலத்த கைதறல் கொடுக்கலாம் எல்லாருமே. ஏன்னா எல்லாமே கொடுத்தது எல்லாமே அபாயகரமான ஆட்டக்கலை. இதெல்லாம் பல ஆண்டுகள் பயிற்சிக்கு பிறகு இது போன்ற மேடைகள் அவங்க நிகழ்த்துறாங்க. இதை பார்த்துட்டு குழந்தைகள்லாம் வீட்டில் ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க பல ஆண்டுகள் பயிற்சி இருக்காது. தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமா, அதனால குழந்தைகள்லாம் அதை யாரும் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு கேட்டுக்கொண்டு நம்மளுடைய தேனி மாவட்டம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலக இயக்ககம் இணைந்து நடத்தக்கூடிய தேனி 4வது புத்தக திருவிழா சீரும் சிறப்புமாக இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் டிசம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 8 நாட்கள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் புத்தக திருவிழாவும் நடைபெறுகிறது. அதே போல நாள்தோறும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியும் இங்கே நடைபெறுவதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாள்தோறும் நீங்கள் தவறாது கலந்து கொண்டு இந்த புத்தக விழாவிற்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என இந்த நேரத்தில் முதல் நாள் நிகழ்ச்சியாக எங்களுக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் அவர்கள் சார்பாகவும் எங்களுடைய மக்களிசை கலைக்குழு சார்பாகவும் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் பொது நூலக இயக்ககம் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொண்டு அரங்கிலே தொடரக்கூடிய பாடல் அப்படியே இவ்வளவு நேரம் நம்ம மன்னிசையில மலர்ந்த துள்ளலான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிச்சோம். ஆட்டக்கலைகள் எல்லாம் பார்த்து ரசிச்சோம். இப்போ கொடுக்க போறது ஒரு மென்மையான ஒரு பாட்டு, அதுலேயும் நம்முடைய உணர்வோடு கலந்த ஒரு பாடல். மீண்டும் அன்னைக்காக தாய்க்காக இன்னும் சொல்ல போனால் தாயினுடைய சேலையின் பெருமையை சொல்லும் வண்ணமாக அமைந்த ஒரு சிறப்புக்குரிய பாடலை இப்பொழுது கொடுக்க போறோம். ஒரு தாயோட சேலை ஒரு மகனுக்காக இருக்கட்டும் மகளுக்காக இருக்கட்டும் எப்படியெல்லாம் பயன்படுது, எப்படியெல்லாம் பயன்படணும், இனி வரக்கூடிய காலங்களில் அதை எப்படியெல்லாம் பயன்பட இருக்கு அப்படிங்கிற சொல்லும் வகையில் ஒரு அற்புதமான பாடலை உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறோம். இந்த பாடலை எழுதிய மரியாதைக்குரிய நம்மளுடைய திரைப்பட பாடலாசிரியர் மக்கள் இசை கவிஞர் ஐயா ஏகாதசி அவர்கள், இந்த பாடலுக்கு இசையமைத்த மரியாதைக்குரிய ஐயா கரிசல் மண்கண்ட கரிசல் கருணாநிதி ஐயா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி கொண்டு ஏதோ அந்த தாயின் பெருமையை சொல்லும் வண்ணமாக தாயினுடைய சேலையின் பெருமையை சொல்லும் வண்ணமாக அமைந்த ஆத்தாவோ சேலை ஆகாயத்தை போல என்ற பாடலை இது உங்களுக்காக வழங்கி சிறப்பிக்கிறோம். அன்புள்ளங்களே, ஆத்தாவோ சேலை அந்த ஆகாயம் அந்த ஆகாயத்தை போல
தொட்டி கட்டி தூங்க தூளி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க கப்பலுக்கு தலைதோட்டு பார்த்தால சேர்த்தடைக்க தோடூடா செத்தாலும் என்ன போத்த வேணூடா செத்தாலும் என்ன போத்த வேணும் அந்த ஆகாயத்தை போல அத்தா உந்தேன அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க துளி கட்டி ஆத்தில மீன் துடிக்க கப்பலுக்கு தலைதோட்ட பார்த்தால சேர்த்தடைக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த என்ன போத தாத்தா ஒன்றேன அந்த ஆகாயத்தை போல தாத்தா ஒன்றேன கட்டிக்கிட்டு நீச்சல் பழகியதும் போச்சே அனதானே கண்ண பூஞ்சோனதானே பெருந்தர விரிப்புலனா படுத்து கிடந்ததும் போச்சே அனதானே கண்ண பூஞ்சோனதானே நீச்சல் பழகியதும் போதே அனதானே கண்ண பூஞ்சோனதானே பெருந்தர விரிப்புலனா படுத்து கிடந்ததும் போதே அனதானே கண்ண பூஞ்சோனதானே இதச்செடக்காயும் போது வாழவில்லா தெரியும் இத்து போல சேடை சோக கதை புரியும் கத்தி கொண்டு போகையில சும்மாடாயிரு கூடி சேட கட்டி இறச்சதட்டி சக்கரையாயிரி கூடி சேட கட்டி இறச்சதட்டி சக்கரையாயிரி தாத்தா உத்தேன அந்த ஆகாயத்தை போல தாத்தா உத்தேன கட்டி பழகியதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் போஞ்சே அனதானே பண்ண பூ
இளவில் சிறியாக வெயிலுக்குள்ள கொடையாக போற்றேனே பட்ட பூச்சோடே அக்கா கட்டி பழகியதோ ஆடு கட்டி மேய்ச்சதோ போற்றேனே பட்ட பூச்சோடே வெட்டையிடம் சிறியாக வெயிலுக்குள்ள கொடையாகும் போற்றேனே பட்ட பூச்சோடே ஒட்டிக்குள்ள படிச்சு வச்ச அழகு முத்து மாலை ஒட்டிக்குள்ள படிச்சு வச்ச அழகு முத்து மாலை காயப்பட்ட வீரர்களுக்கு கட்டு போடும் கைரக ஓச்சேட மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேடத்திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேடத்திரி விளக்கு போட்டா எரியும் அத்தாவுக்கு அந்த ஆகாயத்தை போல அத்தாவுக்கு அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்கு துணி கட்டியா ஆத்திரமே குடிக்க கப்பலுக்கு தளர்ந்து பார்த்தாங்க சேர்த்துடைக்க தோணும் செத்தாமல் என்ற போத்த வேணும் செத்தாது என்ற போத்த வேணும் செத்தாது என்ற போத்த வேணும் அரங்கம் நிறைந்த கைதட்டல். உற்சாகமான அதிரடியான கிராமிய பாடல்களுக்கும் கைதட்டின இதே கைகள் இந்த பாடலுக்கு அப்படி கண்ணீரோடு சேர்ந்து கைதட்டினீங்க. உங்கள் அனைவருக்கும் எங்களது மக்கள் இசை கலைஞரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் அக்கா. ஒரு 2-3 பாட்டு தான் இருக்கு. ஆமா, வைபான பாட்டு இருக்கு பின்னாடி வருது. இருந்தாலும் கூட எனக்கு எப்பவுமே தோணும், அம்மாவை பற்றி பாட்டு பாடினாலே நிறைய ஆண்கள்லாம் அப்படியே ஆரம்பிக்கும் போதே கை தட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமா வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. பார்க்கவே மகிழ்ச்சியா இருக்கு. அம்மாவை பத்தி எப்ப பார்த்தாலும் பாடிட்டே இருக்கிறோமே, இந்த அப்பாவை பத்தி பாடுற என்ன பண்ண? அப்பாவை பத்தி வந்து திரை இசையிலையும் கம்மியான பாட்டு தான் இருக்கு, மக்கள் இசையிலையும் குறைவான பாட்டு தான் இருக்கு. எனக்கு ரொம்ப ஆசை இன்னைக்கு வந்து அப்பாவை பத்தி அந்த பாட்டு நீங்க பாடி வரணும் அப்படின்னு சொல்லி பாடிடலாம்ல. பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் அப்பா சரி பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் அப்பான்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? நாங்க எவ்வளவு சுமாரா சமைச்சாலும் அதை எடுத்து வாயில என் மகன் எவ்வளவு அற்புதமா சமைச்சிருக்கிறான். நம்ம கூட பிறந்திருக்கு ஏதாவது அண்ணன் தம்பினி, இவ இனிமே சமைச்சானே நீ சாப்பிடவே கூப்பிடாத பாத்துக்க அப்படின்னு. ஆனா நம்ம அப்பா நம்மளை பாராட்டுவாரு. அதனால வந்துட்டு பெண்களுக்கு எப்பவுமே அப்பா வந்து ஹீரோ தான். அந்த ஹீரோவுக்காக ஒரு பாட்டு கொடுக்க போறேன். ஆமா, எல்லா அப்பாக்களுக்கும் இந்த பாட்டு டெடிகேட் பண்றோம். நீங்க எல்லாரும் உங்க அப்பாவை நினைச்சிட்டு இந்த பாட்டு கேட்கலாம். கடைசி வருமெண்ட்டு எல்லாம் ஒரு சில அப்பாவுக்கு மட்டும் தான் பொருந்தும். ஆனா மத்த எல்லா வரையும் எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலையும் எழுதியது நம்முடைய கவிஞர் ஏகாதசி அவர்கள். இதற்கு இசையமைத்தது கரிசல் கருணாநிதி ஐயா அவர்கள். சோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி சொல்லி இதோ அப்பாவை பத்தி ஒரு பாட்டு. அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். என் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது அவர் வீச முடி கீரும். பார்க்கத்தாளு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு. பிச்சி பூ போலத்தான் எங்க அப்பா சிரிப்பாரு. அப்பா கைய புடிச்சு நடந்தா
நினைச்சதுல உள்ளங்கையில் ரேகை இல்ல அப்பா கையை புடிச்சு நடந்தா பெரு அழகாக மாறும். முனுசாமி கிணத்துல நான் நீச்சல் கத்து கொடுத்தார். மூச்சரைக்க ஓடி வந்து சைக்கிள் கத்து கொடுத்தார். அப்பா முனுசாமி கிணத்துல நான் நீச்சல் கத்து கொடுத்தார். மூச்சரைக்க ஓடி வந்து சைக்கிள் கத்து கொடுத்தார். பலூன ஊதி தந்து பச்சை புள்ளையாவாரு. மிட்டாய் வாச்சு கட்டி விராசு போல் நடப்பாரு. பலூன ஊதி தந்து பச்சை புள்ளையாவாரு. மிட்டாய் வாச்சு கட்டி விராசு போல் நடப்பாரு. கை நீட்டி கேட்டாக்கா கடவுளும் வாங்கி தருவாரு. கை நீட்டி கேட்டாக்கா கடவுளும் வாங்கி தருவாரு. அவர் செத்து 4 வருஷமாச்சு திரும்ப எப்ப வருவாரு?